நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஏதாவது தாக்க வந்துச்சுன்னா அதை கண்காணிக்கிறதுக்கு இது இருக்கும், ரேடார் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தாக்கி திருப்பி அழிக்கிறதுக்கு அதுக்கான அம்யூனிஷன்ஸ் இருக்கும், ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஃப்ளைட் இருக்கும், அப்புறம் ராக்கெட்டு, அது வெடிபொருள் அப்படின்னு எக்கச்சக்கமாக இது இருக்கும். ரொம்ப முக்கியமாக இதை வர்றதை கண்காணிக்கிறதுக்கான விஷயம் இருக்கு இல்லையா, அது கண். அந்த கண்ணை பூரா குருடாக்கிட்டாங்க. இந்த ஸ்கூலில் 140 சொச்சம் குழந்தைகள் இறந்தாங்கல்ல, அந்த பச்சை பிள்ளை என்ன பண்ணுச்சு? சரி, இந்த பிள்ளைய இறந்து போச்சு இல்லையா, இப்போ என்ன சொல்லி அடிக்கிறாங்க? இப்போ அடிக்கிறதுனா, இந்த குழந்தைகள் இறந்து போனாங்க இல்லையா, அதுக்கு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நாங்கள் உங்களை அடிக்கிறோம். ஓகே, அடிக்கலைன்னா, நான் உங்கள் பொதுமக்கள் அடிக்கலைன்னா எங்களுக்கு இங்கே இருப்பு பிரச்சனை வந்துடும். துபாய் 2 நாள் அமைதியாக 2-3 நாள் ஏர்போர்ட்டை மூடி வச்சுருந்த, அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டை சாதாரணமாக திறந்து விட்டுட்டு ஓகே எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னா நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் என்ன உன்னை பார்த்து அப்படியே சீராட்டு நினச்சிட்டு இருக்கியா? அட்ரா, நான் ஒரு 10 மிசைல் அனுப்பிச்சுடு துபாய் ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்டை அடித்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹர்மூஸ் ஜலசந்தி இவன் கையில் இருக்குது, நான் அடிப்பேன்றாங்க. கீழே உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான அந்த கன்னி வெடிலாம் வச்சுருக்காங்க. அது எந்த ரூட்டில் வரணும், எப்படி வரணும் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது சைனா கப்பலுக்கும் ரஷ்யா கப்பலுக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்தியா பேச்சுவார்த்தையில் இருக்கு இன்னும். ஆமாம், ஏன்னா போன வாரம் நம்ம ஜி போய் கட்டி பிடிச்சார்ல இவர் நெதன்யாகுவை, அதில் கடுப்பாக இருக்காங்க. ஆனாலும் ஈரானுக்கு நம்ம இந்தியா மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. இந்தியா அவங்களுக்கு தேவைப்படுது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய வார் அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட நம்ம பேசியிருந்தோம். தொடர்ந்து ஈரான் ஆடக்கூடிய ஆட்டம், இஸ்ரேல் மீதாக இருக்கட்டும், மற்ற வளைகுடா நாடுகள் மீதாக இருக்கட்டும், அமெரிக்காவின் பதட்டம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு கூட சம்பவம், துபாய் விமான நிலையத்தின் மீதான அந்த தாக்குதல் அப்படின்றது உக்கிரமாக நடந்திருக்கு. அப்படின்னும் போது அடுத்த கட்டம் என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏற்கனவே ஹார்முஸ் கடல் மூடப்பட்டது, நமக்கு எண்ணெய் வராது, இன்றைக்கே கேஸ் சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்ந்திருக்கு. அப்படின்னும் போது நீங்கள் சொன்ன மாதிரி தான், அடுத்து மூடிட்டாங்கன்னா நமக்கு பெட்ரோல்லாம் எதுவும் கிடையாது, மாட்டு வண்டி தான் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டம் என்னவா இருக்குது? ஈரானுடைய இந்த ஆட்டம் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா அடிச்சாடும், அமெரிக்கா இஸ்ரேல். அரபு நாடுகள் தடுப்பாட்டம் ஆடுவாங்க. ஓகே, இப்போ எப்படின்னா ஆரம்பத்திலேயே அமெரிக்கா இஸ்ரேல் 1 நாள் 2 நாள் அடிச்சாடினாங்க. ஓகே ஓகே, இப்போ இவங்க தடுப்பாட்டம் ஆடாமல் இவங்களும் அடிச்சாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான். ஓகே ஓகே, அதுதான் வித்தியாசம். முன்னாடி தடுப்பாடி கிரிக்கெட்டில் போடுற மாதிரி 1-1 எடுக்கிறது, தடுப்பாட்டம் ஆடாமல் சிக்ஸராக போட்டு அடிக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமாக அமெரிக்காவோட தளங்கள் 27 தளங்கள் மொத்தம். அதில் டாப்பில் ரொம்ப பெரிய தளம் இருக்கிறது கத்தார், இது என்ன சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு 7 தளம் அது ஜிசிசி கண்ட்ரீஸில் இருக்குது, ப்ளஸ் நான் ஜிசிசியாக இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்குது. ஓகே, அப்புறம் இதில் ஜோர்டானில் இருக்குது. இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கா. சரி, இதில் அங்கே ஒரு இதோட மிலிட்ரி பேஸ்னு வச்சுக்கங்களேன். ஓகே, ஏர் பேஸு, மிலிட்ரி பேஸ் அப்படின்னா என்ன இருக்கும்? பொதுவாக அங்கே ஏதாவது தாக்க வந்துச்சுன்னா அதை கண்காணிக்கிறதுக்கு இது இருக்கும், ரேடார் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தாக்கி திருப்பி அழிக்கிறதுக்கு அதுக்கான அம்யூனிஷன்ஸ் இருக்கும், ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஃப்ளைட் இருக்கும், அப்புறம் ராக்கெட்டு, அது வெடிபொருள் அப்படின்னு எக்கச்சக்கமாக இது இருக்கும். ரொம்ப முக்கியமாக இதை வர்றதை கண்காணிக்கிறதுக்கான விஷயம் இருக்கு இல்லையா, அது கண். அந்த கண்ணை பூரா குருடாக்கிட்டாங்க. ஓகே, இப்போது அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, திருப்பி தாக்குறதுல தாடு சிஸ்டம்ங்கிறது கேள்விப்பட்டிருப்பேன், THAAD தாடு. அப்புறம் முன்னாடியிலேருந்து இருக்கிறது அவங்களுடைய ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் பேட்ரியாட். எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்போ இங்கே தூரத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போகுது, அது இப்போ ஃப்ளைட்டாக, நம்ம பயணிகள் ஃப்ளைட்டாக இருக்கலாம், கார்கோ ஃப்ளைட்டாக இருக்கலாம், அல்லது ஏர்கிராஃப்டாக இருக்கலாம், அல்லது மிசைலாக இருக்கலாம். ஓகே, எதுவும் வானத்தில் ஒரு குறிப்பிட்ட எழுது பறந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இது லேசர் ரேஸ் அனுப்பிச்சு
லேசர் ரேஸுங்கிறது ஸ்பீடு தெரியுமில்ல, 3000 மீட்டர் சம்திங் 3 லட்சம் மீட்டர் சம்திங். அதாவது ஒளியோட ஸ்பீடு அல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பீடு போய் திரும்பி கிடச்சிரும். அங்கே பார்க்கும்போதே இங்கே வந்து இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னா தெரிஞ்சிடும். அப்போது இது வந்த உடனே இது வந்து சிக்னல் அனுப்புது, இங்கே வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை வந்து தாக்கி அழிக்க என்ன செய்கிறது அப்படின்னு இது வந்து எல்லாமே இந்த அத்தனையுமே வந்து சேட்டலைட்டு மூலமாக தான் கண்ட்ரோல். அப்புறம் ஃப்ளைட்டு போனாலும் அது சேட்டலைட் மூலம் கண்ட்ரோல் என்ன வழி காமிக்கிறது எல்லாமே. அப்புறம் இங்கேருந்து அனுப்பக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் இருக்கு இல்லையா, ஓகே, அந்த மிசைலும் வந்து இதில் சேட்டலைட்டுல கனெக்ஷனோடு இருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே வேறு நாட்டோட இது போகணும்னு வச்சுக்கலாம், அதுவும் வந்து சில நேரங்களில் மெனுவரபிள் அதோட கனெக்ஷன் இருக்கும். அப்போ அதுவும் மாறி மாறி போய் எப்படி வந்து அடிக்க முடியும். இப்போது இந்த இடத்துல பேசிக்காக இந்த ரேடார் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த ரேடார் சிஸ்டம் அடிச்சிட்டா இது எல்லாமே இருக்குது. ஓகே, ரேடார் சிஸ்டம் அடிச்சிட்டா இது எப்படி மேலே போகும்? இந்த மொத்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடாது. இதை வந்து கத்தாரில், பஹ்ரைனில், யுஏஇ, சவுதி அரேபியா, குவைத்து, ஓகே, ஈராக்கு, இத்தனை இடத்துலையும் வந்து இது எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது இவங்களுக்கு இங்கே இந்த முன்னாடி வந்து எல்லா இடத்துலேருந்தும் கிடைக்கும். இப்போது குவைத்திலேருந்து கிடைச்சிக்கிட்டு அதில் ஏதாவது ஒரு சின்ன எரர் அப்படின்னா பஹ்ரைன்லேருந்து கிடைக்கும், இல்லை யுஏஇலேருந்து கிடைக்கும், கத்தார்லேருந்து, எல்லா இடத்துலேருந்தும் எங்கெங்கே போகுது என்ன வருதுங்க கம்ப்ளீட்டாக. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து எம்கியூ அப்படின்ற அந்த இது ட்ரோன் இருக்குல்ல, அது வந்து 24,000 28,000 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே பறந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, நிற்காம அது பறந்துக்கிட்டு அது கீழே வந்து என்ன நடக்குதுன்னு அது ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இந்த பறந்துக்கிட்டு இருந்தாலும் இது வந்து இங்கே இருக்க கனெக்டிவிட்டியோடு உள்ளது. ஆக்சுவலாக எல்லா இடமே இந்த கீழே வந்து அந்த டேட்டா சிஸ்டத்தை அடித்த உடனே எல்லாமே கொலாப்ஸ் ஆகி நிற்கிது. ஓகே, அப்புறம் அதே மாதிரி இங்கே வந்து இஸ்ரேல், இஸ்ரேலில் டெல்லவியூவில் அடித்தாங்கன்னா மக்கள் வாழ்கிற இடத்த இப்போ அடிக்கிறாங்க. முதல்ல அடிச்சதெல்லாம் ஏர்போர்ட்டு இந்த மாதிரி. அது ஏன் அது மக்கள் வாழும் இடங்கள் அடிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? இப்போது போர் அப்படின்னா கூட பொதுவாகவே போரில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கான தளங்கள் மீது அடிப்பாங்க. இப்போ விமான நிலையம் அடிக்கிறதே கிட்டத்தட்ட மக்கள் பயன்பாட்டை தடுக்கிற மாதிரி தான். அந்த வாட்டர் டேங்க் இந்த மாதிரி விஷயம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஈரான் அதுக்கு அடுத்த கட்டம். இப்போ மக்கள் வாழ்கிற இடத்த வந்து இப்போ ஈரான் வந்து இப்போ அடிக்கிறாங்க. ஓகே, என்னென்னா மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இடத்த இது வரைக்கும் அடித்தது யார்? இது வரைக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல், காசால எக்கச்சக்கம் அடித்தாங்க. ஓகே, இப்போ இங்கே பள்ளி கல்லூரிகள் இது எல்லாமே அடிச்சிரு, மருத்துவமனை எத்தனை மருத்துவமனைகள் எல்லாத்தையும் அடித்து முடிச்சு அவங்க கணக்குப்படி வந்து ஒரு 71,803ன்றது சொன்னாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் 2 லட்சம் பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. உங்களே 71,000 சொல்கிறாங்கன்னா அப்போ நம்பர்ஸ் அதிகமாக தான் இருக்கும். அவ்வளோதான், 2 லட்சம் பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. ஒரு 2.5 to 3 லட்சம் பேர் வந்து கை போய் கண்ணு போய் இது போய் உடம்புல இது நடக்க முடியாமல் இது செய்யலாமல், அப்புறம் ஏதாவது அடிபட்டு மருந்து மாத்திரை வேணும்னா ஹாஸ்பிட்டல் இல்லை, எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. அப்படி வந்து மக்களை வந்து வதைக்கிற இடத்துல வச்சுருக்காங்கல்ல, இந்த மாதிரி வச்சா நீ அடிச்சேன்னா இப்போ இங்கே வந்து அடிச்சிட்டேன், ஈரானில் பெருந்தலைகள் இருக்க இடத்துல அடிச்சேன்னு வச்சுங்களேன், அந்த இடமோ அல்லது ஐஆர்ஜிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாக அடித்தாங்க. பயங்கரமாக தூள் ஆகுது அடித்தாங்க. அதை வந்து சாதாரண பொதுமக்கள் என்ன செய்வாங்கன்னா, இராணுவ வீரர்கள், படை வீரர்கள், அவங்க வந்து சாக பிறந்தவங்க, அது தப்பாக சொல்லலை யாரையுமே. ஆனால் போர்னு வரும்போது சண்டைக்கு போவாங்க, எதிரி நாட்டு இவங்களும் அடிப்பாங்க, அவங்க அடிப்பாங்க, இவங்க மரணம் இருக்குல்ல, அது வந்து மனசளவில் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஓரளவு எந்த மரணம் ஏற்றுக்கொள்ள இல்லை, ஆனால் படை வீரர்கள் மரணம் இருக்குல்ல, இது இதுக்காகவே உருவாக்கப்பட்டவங்கன்னு வந்துடும். ஓகே, நமக்கு வந்து இந்த இதில் வந்து சேவல் சண்டை போடுற மாதிரி. ஓகே, ஆனால் இந்த ஸ்கூலில் 140 சொச்சம் குழந்தைகள் இறந்தாங்கல்ல, அந்த பச்சை பிள்ளை என்ன பண்ணுச்சு? சரி, இந்த பிள்ளைய இறந்து போச்சு இல்லையா, இப்போ என்ன சொல்லி அடிக்கிறாங்க? இப்போ அடிக்கிறதுனா இந்த குழந்தைகள் இறந்து போனாங்க இல்லையா, அதுக்கு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நாங்கள் உங்களை அடிக்கிறோம். ஓகே, அடிக்கலைன்னா, நான் உங்கள் பொதுமக்களை அடிக்கலைன்னா எங்களுக்கு வந்து இங்கே இருப்பு பிரச்சனை வந்துடும். ஓகே, அதுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி அதை பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ இவங்க மக்களை வந்து எப்படி சாந்திப்படுத்துறது? என் பிள்ளைய செத்து போச்சு, நீ வந்து அங்கே வெறும் இடத்துலேயே போட்டு அந்த மக்கள் விரும்புகிறாங்களான்ற ஒரு கேள்வி. எல்லா மக்களும் விரும்புவாங்க, கண்ணுக்கு கண்ணுங்கிறதா எல்லா இடத்துலையும் அது அப்படித்தான் வரும். ஓகே, நான் என்ன அடிச்சிட்டேன் அப்படின்னா இதில் சரி தவறுன்றதை தாண்டி அதெல்லாம் தாண்டி மக்கள் எமோஷனான நேரம் அப்படித்தான் இருப்பாங்க. அதில்
நமக்கு வெளியிலேருந்து நம்ம வந்து ரெண்டு பக்கம் செய்தியாக பார்க்குறோம்ல. ஆமாம். நமக்கு வந்து இவன் அடிச்சிட்டான், அவன் தான் மோசம் முரடன் மூர்க்கத்தனம் அடிச்சிட்டான், நீ திரும்ப வந்து அந்த பொதுமக்களை அடித்தா நீயும் பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நம்ம செய்தியாக பேசுகிறவங்களுக்கோ செய்தி பார்க்குறவங்களுக்கோ வரலாம். ஆனால் அனுபவப்படுறவங்களுக்கு எனக்கு 2 கண்ணு போச்சுல, அவனுக்கு ஒரு கண்ணாவது போகணும். அந்த ஒரு வருத்தங்க, அது வருத்தங்க இல்லை, அந்த தாட் வந்துருச்சு. அப்போ அதுதான் இருக்கு. ஓகே, வந்துருச்சு. அப்போ என்னென்னா, இந்த குழந்தைகள் அடிச்சேல்ல, அடிச்சுட்டு பக்கத்து ஹாஸ்பிட்டலில் வேறு அடிச்சேல்ல, இந்த குழந்தைய அடிக்கும்போது ஏதாவது கொஞ்சம் குற்றூரும் குலையுறமாக கிடந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டே நீ, அப்போ ஐடியா என்ன? அப்போ நீ வந்து தவறான ஆள் இல்லையா? அப்போது இது வந்து இந்த நாயகன் படத்தை சொல்லுவாங்க, இருக்கிற இடத்த சிதைச்சா என்ன வழிங்கிறது அந்த மாறுவாடி தெரியணும். அப்போ நேராக போய் அடித்து உடைச்சி மேலேருந்து தூக்கி எல்லாம் போடுவாங்கல்ல, அப்போ வந்து சரி இல்லை அப்படின்னு கிழிச்சு போடுவாங்க தெரியுமா? அப்போ அவனுக்கு அந்த வழி தெரிஞ்சால் மட்டும்தான் நாளைக்கு வரமாட்டான். இப்போ அப்படி ஒரு நிலை வந்திருக்கு. இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பின்வாங்குதலோ இல்லை வேற திட்டங்கள் இது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இப்போ அடிக்கிறாங்க. ஆமாம், இதை காரணம் காமிச்சு சமாதானத்துக்கு பேச வர்றாங்க. இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னன்னா, நீ வந்து டெல்லவியூ வந்து சுக்குநூறு ஆக்குறாங்க. இப்போ ஜெருசலம் இருக்குல்ல, அதில் கொத்துக்குண்டு போடுறாங்க. கொத்துக்குண்டு தடை செய்யப்பட்ட குண்டு. ஓகே ஓகே ஒரு வார்கெட்டில் கொஞ்சம் பெரிய குண்டா இருந்தால் 15-20 குண்டு இருக்கும், சின்ன குண்டா இருந்தால் 120-150 குண்டு இருக்கும் கொத்துக்குண்டு. இவன் போய் திருப்பி, அதாவது இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து அடித்தா கூட அந்த பாடி அடிக்கும். இந்த கொத்துக்குண்டு பிரித்து விட்டுருச்சுன்னா அது மேலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மேலேருந்து அது செதறிச்சுன்னா என்ன ஆகும்? கீழே வந்து ஒரு 500 கிலோமீட்டர் 500 மீட்ரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் செதறும். ஓகே, செதற இடத்துல 2.5 கிலோ நைட்ரஜன் பாம். அது வெடிச்சா என்ன ஆகும்? ஒரு வீட்டில் போட்டால் அந்த ஒரு வீடு 2 வீடு 5 வீடுக்கு அந்த ஒரு பாம் போதும். அப்படி 150 பாம் போட்டால் 200 வீடு முடிஞ்சு போயிடும், 200-300 வீடு முடிஞ்சு போயிடும். அங்கே இருக்கிற மக்கள் வந்து சாக வேண்டாம், கை கால் போய் ஊனமாயிரும்ல. ஆமாம். அப்போது ஏன் மக்கள் அடிச்சேன்னா நான் திருப்பி உன்னை அடிப்பண்டான்னு சொல்லி அடிக்கிறது. இப்படி அடித்தா இந்த மாதிரி செய்தி வரும்ல, இந்த மக்கள் வந்து ஆறுதல் ஆவாங்க. அடி அவனுக்கு புத்தி வரணும். ஏன்னா எத்தனை வருஷங்களா இது வந்து கடந்த 70 வருஷத்துக்கு மேலே இது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணாலும் அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம வந்து பார்த்துக்கிட்டே நம்ம வந்து நியாயமாக இருக்கணும், அவன் அநியாயம் பண்ணுவான், கேட்டு இருக்கணுமா, திருப்பி அடி அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இங்கே யுஏஇயில் வாட்டர் டீசலினேஷன் பிளான்ட் அதை வந்து அடிச்சிருக்காங்கன்னு. அதாவது அங்கே வந்து ஏர்போர்ட் அடிக்கிறாங்க. அது மக்கள் போகிற இடம் தானே. அப்படின்னா போகிற நேரத்தில் வந்து எப்படி போக முடியும்? மக்கள் போகிற இடம் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுஜேராவில் நினைக்கிறேன் அங்கே அந்த டீசலினேஷன் பெரிய பிளான்ட்டு, அந்த பிளான்ட் அடிச்சிருக்காங்க. ஓகே, அப்போது இவங்களோட இது என்ன அப்படின்னா, இது இருக்குன்னு ஒரு சின்ன இதில் வந்துச்சு, கரெக்டான இது தருது. ஆனால் அசம்ஷன். ஓகே, என்னென்னா இந்த தண்ணியோட முக்கியத்துவம் இது வந்து உனக்கு தெரியலை. நான் எவ்வளவோ அவங்க சொல்லி பார்த்தாங்க. கடந்த 20 வருஷத்துக்கு மேலே யுஏஇ, ஓகே, அபுதாபி, துபாய் எல்லாம் மொத்தம் யுஏஇ மேலேருந்து கிராஸ் பண்ணக்கூடிய மேகம் இருக்குல்ல, அதில் சில்வர் அயர்வேடு அப்படின்னு சொல்லி அதை தூவி க்ளவுட் சீடின்னு சொல்லுவாங்க, தூவி மழையை வந்து செயற்கை மழையை பூரா பெய்ய வச்சுட்டு இருந்தேன். அது என்ன ஆச்சு அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போய் 20 வருஷத்துக்கு மேலே பண்ணாங்க. அது வந்து என்ன பிரச்சனைனா, அது அப்படியே கடந்து ஈரானுக்கு போகக்கூடிய மேகம். ஓகே, ஈரான் மழை பொழியக்கூடிய மேகம். ஈரானில் வந்து நிறைய மலைப்பாங்கான ஏரியா அது மேகம். இங்கே இந்த மேகம் பூரா இங்கே மழை பொழிஞ்ச உடனே அங்கே எம்டி ஆயிடுது, அங்கே பூரா ட்ரை ஆயிடுது. அங்கே டேம் கட்டி வச்சுருக்காங்க, எல்லாம் நல்லா இருந்த இடம் பூரா வந்து ட்ரை ஆகி ட்ரவுட் வந்துருச்சு. ஓகே ஓகே, இந்த பசி பஞ்சம் ட்ரவுட்டுக்கு நீ வந்து ஒரு காரணம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேல. தண்ணி இப்போ இது டீசலினேஷன் பிளான்ட்டு தண்ணி வரக்கூடியதை நான் வந்து அடிக்கிறேன். ஓகே, அப்போது உனக்கு புத்தி வருமா வராதா? அடிக்கிறேன். அப்போது என்னை வந்து நீ குற்றவாளியை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோ, இது சண்டை நேரம். அப்போ வந்து என்ன போட்டு வச்சுக்காங்கன்னா, ஈரான் வந்து நம்ம கேள்விப்பட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. எப்படின்னா யுஏஇ, சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைன், இது லிஸ்ட்டு. அப்புறம் வந்து ஜோர்டான், இஸ்ரேல் என்னென்னலாம் பண்ணால் அவனுக்கு திரும்ப அத்தனையும் பண்ணணும். டெல்லவியூ நாசமாக்கணும், பென்குரியன் ஏர்போர்ட் நாசமாக்கணும், ஹைஃபா வந்து மொத்தத்துக்கு முடியணும், அப்புறம் பிர்ஷேஃபான்ற பின்னாடி சவுத்தில் இருக்கக்கூடிய சிட்டி அதை நாசமாக்கணும். அப்புறம் வந்து ஜெருசலத்தில் வந்து செட்லஸ் ஏரியா. ஓகே, ஜெருசலத்தில் வந்து பாலஸ்தீனியர் இருக்காங்க. ஓகே, அப்புறம் செட்லஸ் அந்த இடத்த பாலஸ்தீன இடத்துல விரட்டி விட்டு அவங்க தங்கியிருக்காங்க. அந்த இடம் தான் ஃபுல்லாக வந்து கொத்து கொண்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லி வச்ச மாதிரி
எங்கெல்லாம் சிஏவோட பெரிய உளவாளி பெரிய தலைவர் லீடர்லாம் இங்கே பஹ்ரைனில் இருக்கிற இடத்த சொல்லி வச்சு கரெக்டாக அந்த ஃப்ளோரில் போய் அடிக்கிறாங்க ட்ரோனை வச்சு. இதுக்கு அத்தனைக்கும் முக்கியமான காரணம் இந்த மாதிரி ப்ரிசைஸ்டாக இடத்த காமிச்சது எல்லாமே இப்போ வரைக்கும் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே ரஷ்யா அப்படின்னு இப்போ வந்துருச்சு. அதுதான் இப்போ கேள்வியாக வைக்கலாம். ரஷ்யாவுடைய மூவ் என்னவா இருக்குது? ஈரான் பக்கத்தில் அவங்க நெருங்குறாங்க, ஈரானுக்கு உதவுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படின்றது தான். இப்போ ரஷ்யா உள்ளே வந்தால் இது என்ன மாதிரி போகும்? ரெண்டாவது, பொருளாதார ரீதியாக ஈரான் எப்படி இருக்குது? அவங்களுக்கான இந்த ட்ரோன்கள் இந்த மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் இன்னும் அவங்கள்ட்ட எவ்வளோ அவைலபிள் இருக்குன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ ரஷ்யா உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லி இது மறைமுகமாக வர வேண்டிய அவசியமே இல்லை. போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, பெசஸ்கியான் புட்டினை வந்து சந்தித்து 20 வருஷம் இராணுவ ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. 20 வருஷத்துக்கு ஏன் நாட்டை அடித்தா நான் உனக்கு வரணும், ஓ நாட்டை அடித்தா நான் உனக்கு நீ எனக்கு வரணும், இப்படி மாற்றி ஓகே 20 வருஷத்துக்கான ஒப்பந்தம், அஃபிஷியல் இராணுவ ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் இந்த இராணுவ ஒப்பந்தம் போட்டாங்க. ஓகே, அப்புறம் நேட்டோ அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய இராணுவ ஒப்பந்தம். ஓகே, பாகிஸ்தானும் இப்போ ஈரானுக்கு எதிராக இருக்கா? அப்படி தானே? அது கண்டிப்பாக எதிராக தான் இருக்கும். இல்லை, இப்போ அவங்க எதிராக இருக்குன்றது தெரியும். எதிராக இருக்குது அவங்களுடைய படைகளை அவங்க அங்கே போகிறாங்க. இல்லை என்னன்னா, அங்கே வந்து பலூச்சிஸ்தான் ஒன்று இருக்குது. அந்த பலூச்சிஸ்தான் வந்து இவங்களுக்கு ஈரானுக்கு எதிராக இல்லை பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அது தனி சப்ஜெக்ட். அது ஓகே, அவங்க இதில் இருந்து இப்போ கலந்துக்கவே இல்லை. ஓகே, குர்திஸ்தான் இருக்கேன், குர்து, அவங்கள வந்து ஈரானுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிரச்சனை. அவங்கள பூரா வந்து பட்டை தீட்டி விட்டாங்க, கொம்பு செய்ய விட்டாங்க. அவங்களாம் இப்போ அடங்கிட்டாங்க. இல்லை வேண்டாம், இப்போ சண்டைக்கு போக வேண்டாம்னு குர்திஸ்தான், குர்து பீப்புள் முஸ்லீம் தான். ஓகே, என்ன அந்த இனம், இது குர்து இனம், இது பெர்ஷியன் பாரசீக இனம், இது வந்து இந்த இந்த அரபி இனம் அப்படின்னு ஒவ்வொன்று இனம், அவ்வளோதான். ஆனால் எல்லோரும் முஸ்லீம். ஓகே, ஆனால் இதில் வந்து எப்படின்னா மதமே கிடையாது. அந்த குண்டுக்கு வந்து மதம் தெரியுமா, படித்தவன் தெரியுமா, படிக்காத தெரியுமா, குழந்தை தெரியுமா, ஆண் தெரியுமா, பெண் தெரியுமா, நல்லவன் தெரியுமா, கெட்டவன் தெரியுமா, அடித்தா இருக்கிற அத்தனையும் அடித்து தூள் கலப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து அவன் லிஸ்ட்டு போட்டு குவைத் இதெல்லாம் பண்ணான். உன் கையில் வந்து இவ்வளோ பணம் வச்சு இந்த பணத்தை பூரா நிறையா அமெரிக்காவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்க, பணம் கொடுத்துருக்க, எல்லாம் பண்ணி என்ன அடிக்கிறதுக்கு பண்ணல. ஓகே, குவைத்தை அடிச்சிட்டோமா, அந்த ஸ்பேஸ் அடிச்சிட்டோமா, டிக்கு. அப்புறம் பஹ்ரைன் அந்த ஃப்ளீட் 5 ஒரு மிகப்பெரிய நேவல் பேஸ் வச்சுருக்கியா, அதை அடி. ஓகே, இது அப்புறம் துபாய் 2 நாள் வந்து அமைதியாக 2-3 நாள் ஏர்போர்ட்டை மூடி வச்சுருந்த, அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டை சாதாரணமாக திறந்து விட்டுட்டு ஓகே எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னா நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் வந்து என்ன உன்னை வந்து பார்த்து அப்படி சீராட்டு நினச்சிட்டு இருக்கியா? அட்ரா, நான் ஒரு 10 மிசைல் அனுப்பிச்சுடு துபாய் ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்டை அடித்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏர்போர்ட்னா ஒரு கன்கார்ஸ் 1, கன்கார்ஸ் 2, கன்கார்ஸ் 3 அப்படின்னு இருக்குது. அது ஒன்று உண்மையில துபாய் ஏர்போர்ட் வந்து உலகத்துக்கு மாடல் ஆக்சுவலாக. ஓகே, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் சர்வீஸு, துபாய் வளர்ந்ததே சர்வீஸ் வச்சு தானே. வரக்கூடிய இப்போ நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு விசிட்டாக போகிறீங்கன்னா உங்களை வந்து கெஸ்ட்டை அப்படி தாங்குவாங்க. அந்த மாதிரி அந்த சர்வீஸ் சூப்பர். ஓகே, ஆனால் இந்த சர்வீஸ் வந்து ஈரான் அடிக்கிறதுக்கு இங்கே வந்து இடமெல்லாம் கொடுத்து எல்லாம் தாடு சிஸ்டத்தை அடிச்சிருக்காங்க. அங்கே வந்து ஒரு பெரிய இடம் இருக்குது, அமெரிக்காவோட பேஸு. அமெரிக்கா பேஸு எல்லாம் கொடுத்து அப்புறம் காசை கொடுத்து அமெரிக்கா வந்து ஈரான் அடிக்கிறதுக்கு நீ வந்து அவனுக்கு உதவி பண்ணி என்ன அடிக்கிறதுக்கு இன்டெரக்டாக நீ உதவி பண்ணியிருக்க, அப்போ நான் உன்னை அடிப்பேன். அப்போ சரி, அப்போ எதிரியாக மாறினா நீ எதிரி தானே ஏற்கனவே. ஓகே, அப்போ அடிப்பேன். இனி வந்து அடித்தாதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னா நான் அடிப்பேன். ஓகே, அப்படிங்கிறத நிலைமை. ஓகே, இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு தண்ணி வாட்டர் டேங்க் அப்படி அடிச்சிருக்காங்க, ஏர்போர்ட் அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் மக்கள் வாழ்கிற பகுதியில் 2-3 இடத்துல அடிச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து இங்கே அரபு மக்களோ அல்லது வேறு நாட்டு மக்கள் வந்து இங்கே வேலைக்கு போகிறாங்களோ அவங்கள அடிக்கலை. ஓகே, அங்கே சிஐஏ ஏஜென்ட்டு, மொசாடு ஏஜென்ட்டு, அப்புறம் அமெரிக்காவிலேருந்து மிகப்பெரிய ஆட்கள், அவங்க வந்து எப்படின்னா டிசிஷன் மேக்கிங்கில் இருப்பாங்கல்ல, அந்த மிகப்பெரிய ஆட்கள் இருந்த இடத்த பூரா அடிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, எல்லா அமெரிக்கனும் பேஸை பூரா காலி பண்ணிட்டு வெளியேறு இந்த ரீஜனை விட்டு, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே, அப்படிங்கிறது. இப்போது வெளியேறினா இப்போ நாளைக்கு என்ன வரும், உடனே வந்து ஈரான் வந்து எல்லாம் கைப்பற்ற முடியாது. ஏன்னா இந்த நாடு வந்து சைனாவோட ஒப்பந்தம் போட முடியும், இந்தியாவோட போட முடியும், அமெரிக்காவோட போட முடியும். ஆனால் ஏர்பேஸ் இது இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் இங்கே வரக்கூடாது. அதே மாதிரி யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அதை பற்றினது மாறி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க அடிச்சிட்டோன்றாங்க, இவங்க அடிக்கலைன்றாங்க, திருப்பி அடிக்கலைன்றாங்க. இவன் ஒரு வீடியோ போடுறான், அது ஏஐ வீடியோன்றாங்க, இவன் வந்து வீடியோ போட மாட்டான். ஓகே, ஆனால் என்னமோ நடந்திருக்கு, அது மட்டும் தெரியுது. ஓகே ஓகே, ஆப்ரஹாம் லிங்கன் என்னென்னா இவன் வந்து ஹர்மோஸ் ஜலசந்தியை மூடினாங்க. ஓகே,
மூடுனா நாங்கள் வந்து எங்களோட படையை கொண்டு வந்து நிறுத்தி எல்லா கப்பலையும் போக வைப்போம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து 4 நாளைக்கு முன்னாடி வந்து சூளுரைச்சார். ம். அவர் கையில் தான் மிகப்பெரிய படை இதெல்லாம் இருக்குல்ல. ம். என்ன பண்ணாங்க, திரும்ப 4 மிசைல் அனுப்பிச்சாங்க, ட்ரோன் அனுப்பிச்சாங்க. அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து இது சொல்லுவோம், ஒரு ஒட்டகம் ரொம்ப உயரமாக இதெல்லாம் இருக்குது, அந்த ஒட்டகம் என்னதான் பண்ணாலுமே அந்த கால் நீளமாக இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு முழங்கால வந்து ஒரு அடி அடிச்சீங்கன்னா ஒட்டகம் கீழே விழுந்துடும், நடக்க முடியாது. அப்போ ம். ம். ஒரு 20 மாடி கட்டடம் கீழே இருக்கிற 2 பில்லரை தூக்கிட்டேன்னா மாடி கீழே விழுந்துடும். அது மாதிரி இது வந்து எவ்வளோ பெரிய பெரிய கப்பலாக இருக்கட்டும், அதில் வந்து 2 ஓட்டையை போட்டால் முடிஞ்சு போச்சே. அப்போ கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, ம். உருவாக்குறது கஷ்டம், ம். அழிக்கிறது ஈஸி. ஓகே. எப்போவுமே எல்லா இடமே. அப்போது நீ வந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டு என்னை மிரட்டிட்டு வந்தேன்னா என் கையில் ஆயுதம் இருக்குது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, என் கையில் ட்ரோன் அண்டு மிசைல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. ம். அவங்களோட கணக்குப்படி, அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஏற்கனவே அவங்ககிட்ட இருந்த ட்ரோன் வந்து ஒரு 10 வெரைட்டி இருக்குது. ம். சிறுசு பெருசு மீடியம் இல்லை எல்லாம். ஒரு ஷாஹித்லேயே ஒரு 3 வெரைட்டி பேர் சொல்ல முடியும். ஓகே. 129, 136, 149. ம். அப்புறம் ஒரு ஷாஹித் இது எப்படின்னா 24,000 அடி உயரத்தில் பறக்கும், 35 மணி நேரம் தொடர்ந்து பறக்கும். அப்புறம் எத்தனை ஒரு 100 கிலோவா சம்திங் இது வெடிபொருளை தூக்கிட்டு போகும். ம். ஓகே. அதுக்கப்புறம் கரெக்ட், அது வந்து மெனூரபிள், கரெக்டாக போய் எந்த இடத்தும் அங்கே போய் அடிக்கும் அப்படிங்கிறது. ஓகே. அது மாதிரி நிறைய ஒரு 10 வெரைட்டிக்கு மேலே ம். வச்சுருக்காங்களா. அதோட மொத்த நம்பர்ஸ் இருக்குல்ல, ஓகே. அது வேரி ஆகுது. மினிமம் 30,000 நம்பர்லேருந்து 30,000 இது வரைக்கும் வந்து 3000 2000 தான். ஃபஸ்ட் 3 நாளில் வந்து 2000 யூஸ் பண்ணியிருந்தா சொன்னாங்க. இப்போ நிறைய அடித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வரைக்கும், 4000 5000 யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. 30,000லேருந்து 80,000 ட்ரோன் வச்சுருக்கா சொல்கிறாங்க. அவங்க வேறு வேலை இல்லாமல் இதே வேலையை தான் பண்ணியிருக்காங்க கடந்த பல வருடங்களா. இது ஒரு ப்ராசஸாகவே பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் தான். அதான் அது ஏற்கனவே சொன்னாங்க, நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். ஈரான் வந்து தான் மக்களுக்கு வந்த காசை வச்சு சோறு போடலை. ம். நீயே பார்த்துக்கோ, நீயே பொழைச்சிக்கோ, நம்ம நாடு பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த ஆயுதங்கள்லாம் வேணும், இதை நான் செய்கிறேன், வாங்குகிறேன், இதை நான் தயாரிக்கிறேன், இந்த தயாரிக்க வேலையை பூரா பண்ணுவோம். அப்புறம் இதெல்லாம் பிரச்சனை வந்துருச்சா, பொழைச்சி கிடந்தா நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து நல்லா இருப்போம் ம். அப்படின்ற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. பலிஸ்டிக் மிசைல் வெரைட்டி இருக்குது. ஓகே. ஓகே. அதில் வந்து அந்த பலிஸ்டிக் மிசைல் 3000 பலிஸ்டிக் மிசைல்னு சொன்னாங்க. அதில் சில பைல்ஸ் எல்லாம் வந்து அடிச்சிட்டாங்களே, கொஞ்சம் அடிச்சிருக்காங்க. ம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர்சோனிக்கு இந்த ஃபத்தா 1 and 2 இதெல்லாம் சொன்னாங்கல்ல. இந்த மொத்த ஏவுகணைகள் இருக்குல்ல, அது ஒரு இது சொன்னாங்க 8000 ஏவுகணை மொத்தம் இருக்குன்னாங்க. ம். இன்னொரு சொன்னாங்க 12,000 இருக்குது அப்படின்னாங்க. ம். சில இதை பார்த்தா சிறுசு பெருசு எல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு 20,000 ஏவுகணை இருக்குன்னாங்க. ம். இப்போ ஏற்கனவே இவங்க யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 1500 ஏவுகணை யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகே. முன்ன வந்து எக்கச்சக்கமாக ஏவுகணையை அனுப்பிச்சி விட்டு நிறைய கீழே வேற விழுவும் வேஸ்ட்டாக. இப்போ அப்படி இல்லை, சொன்ன இடம் ப்ரிசைஸ்டாக போய் சேர்ந்துருக்கு ம். அப்படின்னு. ஸோ இது வந்து எப்படின்னா இந்த பைல்ஸ் நிறைய ஸ்டாக் இன்னும் வச்சுருக்காங்க. ஓகே. இது திருப்பி அடிக்கிறதுக்கான ஸ்டாக்கு வந்து இங்கே இஸ்ரேல் அப்புறம் அமெரிக்காவோட தளங்கள்லாம் குறைஞ்சிருக்கு. அமெரிக்கா கையில் கொஞ்சம் இருக்கிறத போகிற எடுத்து இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா அமெரிக்கா யாரும் அடிக்க போனால் அங்கே வந்து இல்லாமல் போயிரும்ல, ம். ம். அந்த ஒரு பிரச்சனை. அப்புறம் இந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் ஏன் சொல்ல வந்தோம்னா, அது வீராவேசம் பேசுனாங்கல்ல, திரும்பி வந்து 500 கிலோமீட்டர்லேருந்து கொஞ்சம் வந்து ஒரு 350 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது திருப்பி அடிக்க ஆரம்பிச்சோன்னே இப்போ 1000 கிலோமீட்டருக்கு தள்ளி போயிடுச்சான் அது. ஸோ ஹர்மூஸ் ஜலசந்தி இவன் கையில் இருக்குது, நான் அடிப்பேன்றாங்க. கீழே வந்து உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான அந்த இது கன்னி வெடிலாம் வச்சுருக்காங்க. அது எந்த ரூட்டில் வரணும் எப்படி வரணும் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து சைனா கப்பலுக்கும் ரஷ்யா கப்பலுக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்தியா வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கு இன்னும். ஓகே. ஓகே. ஆமாம். ஏன்னா போன வாரம் வந்து நம்ம ஜி வந்து போய் கட்டி பிடிச்சார்ல இவர் நெதன்யாகுவை, அதனால அதில் கடுப்பாக இருக்காங்க. ஆனாலும் ஈரானுக்கு நம்ம இந்தியா மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. இந்தியா வந்து அவங்களுக்கு தேவைப்படுது ம். நிறைய விஷயங்கள்ல. ஓகே. அதனால ஜி வந்து தப்பு பண்ணால் கூட மக்களை வந்து அவங்க தண்டிக்க மாட்டாங்க. ம். ம். அப்புறம் ரஷ்யாவும் அதே மாதிரி எப்போவுமே நல்லா தான் இருக்குது. சைனா வந்து முன்னோட இப்போ இணக்கமாக இருக்குது. ரேப்போ இருக்கு. இருக்குது. ஏன்னா பிரிக்ஸ் இருக்குல்ல, ம். அது வந்து இப்போ வந்து இந்த இதில் சமாதானம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அமெரிக்கா அடுத்து அவுட் ஆயிரும், பிரிக்ஸ் வந்து மேலே வந்துடும், ம். அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது. இப்போதைக்கு வந்து ஈரான் கை ஓங்கியிருக்கு. இதனால இந்த பிரிக்ஸு மொத்தத்துக்கு ஏறி வருது. இந்தியா வந்து ஓரளவு தப்பிச்சுக்குருன்னு தோணும். இப்போ வந்து கொஞ்சம் விலைவாசி ஏறி இருக்கு, ம். வேறு வழி இல்லை. ஆனால் அது வந்து ஒரு தவறானது தான். 30 நாளைக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஜியோட பெரிய வெற்றி அப்படின்னு கொண்டாடுறாங்க. இதெல்லாம் ஒரு தவறான இது. அதை பற்றி நம்ம வந்து பேசணும்னா வந்து ரொம்ப இதாகிடும், அதெல்லாம் வேண்டாம். ஆனால் மிகப்பெரிய அளவில்
விலைவாசி ஏறாதுன்னு தோணுது. ஏன்னா Okay. நமக்கு வந்து ஒரு போர்ஷன் இங்கேருந்து வாங்குறோம், இன்னொரு பக்கம் ரஷ்யாலேருந்து வர வாங்கிட்டு இருக்கோம், வெனிசுலாலேருந்து இப்போ திரும்ப வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் அது வந்து ரொம்ப ஹார்டாக உள்ளது, ப்ராசஸ் ரொம்ப டைம் எடுக்கணும். Okay. என்ன சேர்ந்தாலும் நமக்கு மேபி 100 ரூபா இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் 100-120 ரூபா இருக்க பெட்ரோல் வந்து 120 ஆகலாம், 130 ஆகலாம். Okay. ஏன்னா நம்ம அரசு அல்லது அந்த நிறுவனங்கள் என்ன செய்யும்னா அங்கே குரூடாயில் விலை ஏறும்போது இங்கே விலை ஏற்றும், ஆமா, குரூடாயில் விலை இறங்கும்போது இறக்காது, இறங்காது, அது அப்படியே தான் இருக்கும். அப்படி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது மாதிரி நேரு போய் அப்படி சீலிங் ஆகிக்கிறோம். அப்படி இறங்குனதா சரித்திரம் இல்லையா? இறங்கும்போது கூட பாயிண்ட்ல தானே இறங்குது. அது எப்போ எலெக்ஷன் வச்சு இறங்கும், அங்கே எலெக்ஷன். அது வேற சார். அது ஒரு 2 ரூபா 3 ரூபா 10 ரூபான்னு இறக்குவாங்கல்ல. அது இவங்களே 5 ரூபா குறைப்பாங்க, ஆமாம், 10 ரூபா குறைப்பாங்க. முதல்ல டக்குன்னு 15 ரூபா ஏற்றுவாங்க, ஏற்றி 6 மாதம் ஓடும், 10 ரூபா இறக்குவாங்க. இது 10 ரூபா இறக்கட்டும், குறைச்சிட்டோம் 15 ரூபா ஏற்றினடா, அது வேற. அது அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அது வேற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், கண்டிப்பா சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். பேசுவோம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு